இப்ப ரீசெண்டா ஐஐடில வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கிர் அப்படின்ற ஒரு பசுல இருந்து எந்த ஐஐடிங்க? ஐஐடி 10 அதாவது ஐஐடி காரக்பூர் நினைக்கிறேன், சரியா தெரியல. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. பசுவோட கோமி அந்த யூரின்ல இருந்து எல்லா நோய்களுக்கான மருந்து இருக்கு. எல்லா நோய்களுக்கான மருந்து இருக்கு. இட்ஸ் ப்ரூவன். பசு மாட்டு யூரின் குடிச்சா கேன்சர் குணமாகும்னு வாட்ஸ்அப்ல பரப்பு. பசுவே ஆனா கோமாரி நோய் வந்தா செத்து. கரெக்டா பேசுறாயா. பசுமாடே நோய் வந்தா செத்து போகுது, ஆனா அதோட மூத்திரத்தை பிடிச்சி மடக்குன்னு குடிச்சா நமக்கு நோய் நொடி எல்லாம் குணமாகுமா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கேளுங்க, நான் பதில் சொல்றேன். பசு கோமாரி நோய் வந்தா செத்து போகுது. மாடு கோமாரி நோய் வந்து செத்து போகுது. மாடு எத்தனை விஷம் கொடுத்தாலும் அந்த மாட்டோட விஷம் சிறுநீர்ல வர்றதில்ல. அது உங்களுக்கு தெரியுமா? நான் குடிச்சது இல்ல, எனக்கு தெரியாது. சரி, மாட்டுக்கு எவ்வளவு விஷம் கொடுத்தாலும் அந்த விஷம் வந்து சிறுநீர்ல வராதுன்னு சொல்றீங்க. அதாவது மாட்டோட மூத்திரம் வந்து மருந்துன்னு சொல்றீங்க. அப்ப அந்த மாட்டுக்கு நோய் வரும்போது அதோட மூத்திரத்தையே புடிச்சு கொடுக்கலாம்ல? எந்த பயனும் இல்ல. சரி, நீங்களாம் எதுக்கு பிபி சுகர் எல்லாம் வரும்போது டாக்டர் கிட்ட போய் மருந்தெல்லாம் எடுக்கிறீங்க? மாட்டு மூத்திரத்தையே 3 வேளை குடிக்கலாம்ல? என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு குடிக்கிறீங்க.